Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது CBSE Class 9 Science Chapter 5 Exploring Mixtures and Their Separation. இப்போ போன வீடியோல நம்ம different types of mixtures பார்த்தோம். Heterogeneous, homogeneous and heterogeneously colloidal solution and suspension அந்த மாதிரிலாம் பார்த்தோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தோம் ஒரு ஆக்டிவிட்டி வச்சு. இப்போ இந்த வீடியோல சொல்யூஷன்ஸ், அதாவது சொல்யூஷன்ங்கிறது ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர், அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். You have learned that solutions are homogeneous mixture. ஒரு சொல்யூஷன்ங்கிறது ஒரு homogeneous mixture. ஒரு மிக்ஸ்சர்னா என்ன? டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து கலந்து ஒரு கலவை தான் மிக்ஸ்சர். அப்போ சொல்யூஷன் ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர்னா அதுல டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் கலந்துருக்கோம் இல்லையா? இப்போ அதுல ரெண்டு சப்ஸ்டன்ஸ் கலந்துருக்குன்னா அதுல the substance that get dissolved, ரெண்டு சப்ஸ்டன்ஸ்ல ஒண்ணு வந்து அதுல கரையும். ஸோ அது எது கரையுதோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து சொல்யூட்னு சொல்லுவாங்க. அண்ட் solute is mixed with a solvent. solventனா எது அதை கரைக்கும், ஒன்னு கரையும் இன்னொன்னு கரைக்கும், அதோட டிஃபரன்ஸ் தெரியணும். ஒரு எக்ஸாம்பிளோட யோசிச்சு பாருங்க. சால்ட் அண்ட் வாட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ சால்ட் வந்து தண்ணியில போட்டா சால்ட் வந்து கரையும். அப்போ கரையிறது வந்து the substance that gets dissolved, அது வந்து சொல்யூட்னு சொல்லுவோம். இது வாட்டர்னா அது வந்து சால்வெண்ட், ஏன்னா அதுதான் அந்த உப்பை கரைக்குது இல்லையா? ஸோ அந்த சொல்யூட்டை கரைக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து சால்வெண்ட்னு சொல்லுவோம். The substance that dissolves the solute is called as solvent. So solute and solvent நான் என்ன தெரிஞ்சுதா? இப்போ in the mixture of sugar and water, sugar is the solute. இன்னொரு எக்ஸாம்பிள் sugar and water. அப்போ sugar வந்து அதுல solute, ஏன்னா அதுதான் கரையும். And water is the solvent, ஏன்னா அது வந்து அந்த சுகரை கரைக்கும். In what proportion are a solute and a solvent present in a solution? இப்போ ஒரு சொல்யூஷன்ல அந்த சொல்யூட் எவ்வளோ பர்சன்ட் இருக்கு, எவ்வளோ சால்வெண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். என்ன ப்ரப்போர்ஷன்ல இருக்கு அப்படின்னு. கேன் தீஸ் பி எக்ஸ்பிரஸ் குவான்டிடேட்டிவ்லி? அது இவ்வளோ சொல்யூட் இவ்வளோ சால்வெண்ட் இருக்குன்னா அது குவான்டிடேட்டிவா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறத பத்தி படிக்க போறோம். நெக்ஸ்ட் 5.2.1 கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன். You have learned how oral rehydration solution, ORS னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் கிரேட் 6ல கியூரியாசிட்டி சாப்டர்ல. ஓஆர்எஸ்னா என்ன? இப்போ நமக்கு வாமிட்டிங், டயரியா அந்த மாதிரி இருக்கும்போது டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஓஆர்எஸ் குடிக்க சொல்லி. ஏன்னா அந்த டைம்ல நமக்கு டீஹைட்ரேட் ஆகும். டீஹைட்ரேட்னா என்ன? நம்ம பாடியில இருக்க வாட்டர் வந்து குறையும். அதனால ரீஹைட்ரேஷனுக்காக நம்ம ஓஆர்எஸ் குடிக்க சொல்லுவாங்க அந்த டைம்ல. We add specified amounts of salt and sugar to a fixed amount of water to prepare ORS. ORS எப்படி prepare பண்ணுவாங்கன்னா a fixed amount of salt and sugar in water கலப்பாங்க. If we change the amount of salt or sugar added to the same volume of water, ஒருவேளை அந்த வாட்டர்ல அந்த ஃபிக்ஸட் அமௌண்ட் தானே கலக்கணும், அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் கம்மியா அந்த மாதிரி அந்த சால்ட் அண்ட் சுகர் அமௌண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்றோம். ஆர் சேஞ்ச் த வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃபார் த ஸ்பெசிஃபைட் அமௌண்ட்ஸ் ஆஃப் சால்ட் அண்ட் சுகர். இல்ல சால்ட் அண்ட் சுகர் அதே அமௌண்ட் இருக்கு, பட் அதிகமா தண்ணி ஊத்திடுறோம் இல்ல கம்மியா தண்ணி ஊத்துறோம் அப்படிங்கிற போது we will get a solution of salt and sugar in water, but that will not be a ORS. அப்போ அதை வந்து ஒரு சொல்யூஷன் ஆஃப் சால்ட் அண்ட் சுகர் இன் வாட்டர்னு சொல்லலாம், ஆனா அது ஓஆர்எஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ல ஒரு ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் அண்ட் சுகர் யூஸ் பண்ணாதான் அது ஓஆர்எஸ். அதே அமௌண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை அந்த சால்ட் அதிகமாவோ இல்ல சுகர் அதிகமாவோ இல்ல வாட்டர் அதிகமாவோன்னு ஏதாவது ஒன்று நம்ம அதிகமா யூஸ் பண்ணோம்னா அது ஓஆர்எஸ் கிடையாது, ஜஸ்ட் அ சொல்யூஷன் ஆஃப் சால்ட் அண்ட் சுகர் இன் வாட்டர். In other words, we cannot freely add any amount of salt in water to a fixed amount of water to make ORS. ஒரு ORS செய்யணும்னா நமக்கு இஷ்டம் போல சால்ட் அண்ட் வாட்டர் இல்லைன்னா தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது, அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க நோட்ல கொடுத்துருக்காங்க, நாட் ஆல் சுகரி ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர்ட் அட் ஹோம் ஆர் சோல்ட் இன் த மார்க்கெட் ஆர் ஓஆர்எஸ். இப்போ வந்து ஓஆர்எஸ்ங்கிற பேர்ல வந்து நிறைய பேர் சில சுகரி ட்ரிங்க்ஸை வந்து சேல் பண்றாங்க, பட் அது வந்து ஓஆர்எஸ் கிடையாது. அது யூஸ் பண்ணாலுமே அது அவ்வளோ பெனிஃபிட்டா இருக்காது. ஸோ எல்லா சுகரி ட்ரிங்க்ஸ் கடையில விற்கிறதும் இல்ல நம்மளே வந்து சால்ட் அண்ட் சுகர் தண்ணியில போட்டு குடிச்சாலுமே நமக்கு அந்த அமௌண்ட் தெரியாது இல்லையா எவ்வளோ போடணும்னு ஒரு ஓஆர்எஸ் ட்ரிங்க்கு. ஸோ நம்ம வீட்டுல செஞ்சாலும் சரி கடையில ஓஆர்எஸ் இல்லாம வேற ஏதாவது சுகரி ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சாலும் சரி அது ஓஆர்எஸ் கிடையாது. Let us take another example. When farmers spray pesticides on their crops, they must mix the right amount of pesticides.
இப்போ ORS ஓட எக்ஸாம்பிள் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பத்தி பார்க்கலாம். when farmers spray pesticides வந்து கிராப்ஸ்க்கு ஸ்ப்ரே பண்ணுவாங்க இல்லையா, பெஸ்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக அது ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்போ அதுல வந்து the right amount of pesticides with a fixed amount of water to prepare a solution. பெஸ்டிசைட்ஸை வந்து டைரக்டா ஊத்த மாட்டாங்க. அது வந்து ரைட் அமௌண்ட் ஆஃப் பெஸ்டிசைட்ஸை வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ல கலந்து அந்த ஒரு மிக்சரை தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் கிராப்ஸ்க்கு. இஃப் தே டு நாட் டூ ஸோ வாட் இஸ் லைக்லி டு ஹேப்பன்? இப்போ அந்த மாதிரி பண்ணலைன்னா என்ன ஆகும்? டூ லிட்டில் பெஸ்டிசைட்ஸ் மே நாட் ப்ரொடெக்ட் கிராப்ஸ். ஓவரா தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமான பெஸ்டிசைட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ அது ப்ரொடெக்டே பண்ணாது கிராப்ஸ். பெஸ்டும் சாகவே சாகாது, போகவே போகாது அந்த கிராப்ஸ்ல இருந்து. அந்த ப்ரொடெக்ஷனே இல்லை. அந்த கிராப்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தானே அந்த பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணோம். பட் அதுவே ஒர்க் ஆகல. இப்போ ஒருவேளை அதிகமான பெஸ்டிசைட்ஸ் ஊத்திட்டோம் நல்லா ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அப்போ அந்த கிராப்பையே டேமேஜ் பண்ணிடும். while too much can damage crop, soil and the environment. கிராப்ஸ், சாயில், என்விரான்மெண்ட்னு அந்த பெஸ்டிசைட் வந்து எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடும். டூ மச் இஸ் டேஞ்சர் அண்ட் டூ லிட்டில் வந்து நோ யூஸ். ஸோ கரெக்ட் அமௌண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். கேன் யூ திங்க் ஆஃப் அதர் சச் எக்ஸாம்பிள்ஸ்? வேற எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ மில்க் பவுடர்லாம் இருக்கு இல்லையா, பேபிஸ்க்கு தருவாங்க. அது வந்து இவ்வளோ வாட்டர்ல இவ்வளோதான் கலக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பவுடர் வந்து 2 ஸ்பூன்ஸ் தான் கலக்கணும் இவ்வளோ வாட்டர்ல, அந்த மாதிரியான அளவு இருக்கும். ஒருவேளை நம்ம அதிக வாட்டர் கலந்துட்டோம்னா அப்போ தேவையான அந்த கேலரிஸ் வந்து அந்த பேபிக்கு கிடைக்காது. ஒருவேளை அதிகமா கலந்துட்டோம் அந்த பவுடர் அப்படின்னா அதுவுமே டூ மச் கேலரிஸ் ஆயிடும். இப்போ வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம குளுக்கோஸ் ஏற்றுவாங்க பார்த்துருக்கீங்களா உடம்பு சரியாத போது. இப்போ அது வந்து நார்மல் சலைன் தான். சலைன்னா ஒரு சால்ட் வாட்டர்னு சொல்லலாம். அந்த வாட்டர்ல வந்து 0.9% வந்து சோடியம் குளோரைடு இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து அதிகமானாலும் சரி கம்மியானாலுமே சரி அது நம்ம பிளட்ல ஏற்றுறாங்க. கரெக்டா? நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு நமக்கு உடம்பு சரியாத போது அதை நமக்கு பிளட்ல ஏத்துறாங்க. அப்ப அது அதிகமானாலுமே நமக்கு ஏதாவது ஆகும், அதே மாதிரி ரொம்ப கம்மியானாலுமே நமக்கு ஏதாவது ஆகும். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் இந்த சொல்யூஷன் வந்து கிரியேஷன் ஆஃப் சொல்யூஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அமௌண்ட் வந்து நம்மளோட ஹெல்த் இல்லைன்னா நம்ம லைஃப்கே டேஞ்சரா கூட முடியல நம்ம தப்பா போட்டா. ஸோ நம்ம எப்படி அந்த சொல்யூஷன் கிரியேட் பண்றோம், அந்த அமௌண்ட் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ப்ளீச் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து கொஞ்சம் வாட்டர்ல கலந்து ஊத்துறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலும் அது வந்து சரியா ஒர்க் பண்ணாது, அது நோ யூஸா தான் இருக்கும். அதே அதிகமா கலந்துட்டோம்னா அது வந்து கெமிக்கல் இல்லையா, அது அதிகமா அந்த குளோரின் ஸ்மெல் வந்து நமக்கு ஒத்துக்காது. ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ்லாம் வரும், மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது, கம்மியாகவும் யூஸ் பண்ணக்கூடாது, கரெக்டா யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இந்த சொல்யூஷன் கிரியேட் பண்றதுக்கு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். The right proportion is always essential when preparing a solution. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு ரைட் ப்ரொபோர்ஷன் நமக்கு தேவை. ஒரு சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் வந்து இவ்வளோ அமௌண்ட் தான் போடணுங்கிற ஒரு ரைட் ப்ரொபோர்ஷன் நமக்கு தெரியணும் when preparing a solution. The amount of solute dissolved in a given amount of solvent or solution is termed as concentration of the solution. இப்போ சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன அப்படின்னு படிச்சோம் இல்லையா, அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டெஃபினிஷன். இப்போ அதே மாதிரி ஒரு கான்சென்ட்ரேஷன்னா என்ன அப்படிங்கிறது ஒரு டெஃபினிஷன். ஸோ இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. The amount of solute dissolved in given amount of solvent. சொல்யூட் வந்து சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணுவோம் இல்லையா, அது ரெண்டுத்தோட அமௌண்ட்டும் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது தான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் டிசால்வ், எவ்வளோ சொல்யூட் டிசால்வ் பண்றோம் இந்த கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட். எதுல? இந்த கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்ல. அந்த ரெண்டுத்தோட அமௌண்ட் தான் வந்து அது எப்படி சொல்வோம்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். Understanding concentration is essential not only in science laboratories but also in everyday life, whether in medicine, agriculture, food, cosmetics, or even while making a simple cup of tea. இப்போ இந்த கான்சென்ட்ரேஷன், அதாவது எவ்வளோ அமௌண்ட் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்ல யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது சயின்ஸ் லெபார்டரிஸ்ல மட்டும் இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா மெடிசின்ஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஐவி ஃப்ளூவிட்ஸ், அப்புறம் ORS சொல்யூஷன், இது எல்லாமே மெடிசன் அண்ட் அக்ரிகல்ச்சர்.
எப்படி யூஸ் பண்றாங்க அந்த சொல்யூஷனை அப்படிங்கறத பத்தி இருக்கு. அண்ட் அது இல்லாம காஸ்மெட்டிக்ஸ், ஃபுட் அண்ட் ஒரு கப் ஆஃப் டீ ரெடி பண்றதுல இருந்து எல்லாத்துலயுமே நம்ம எவ்வளோ சால்வெண்ட்ல எவ்வளோ சொல்யூட் போடுறோம் அப்படிங்கிற அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம் when we prepare a solution. Meet a scientist, Dilip Mahalanobis, an Indian pediatrician, first developed and implemented the treatment for dehydration caused by disease such as diarrhea and cholera. He formulated the ORS that has been revolutionized rehydration therapy. It has saved millions of lives after the World Health Organization popularized it worldwide. ஓஆர்எஸ் வந்து டயரியா டைம்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து வேர்ல்ட் வைட் யூஸ் பண்றாங்க. வந்து யாரு டெவலப் பண்ணா இந்த ட்ரீட்மெண்ட் டீஹைட்ரேஷனுக்கு அப்படின்னா அண்ட் இந்தியன் பீடியாட்ரிஷியன் தான், அவர் பேரு திலீப் மஹலனபிஸ். அதுக்கப்புறமா இது வேர்ல்ட் வைட் பாப்புலர் ஆச்சு த்ரூ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலமா. இந்த மாதிரி பாக்ஸ் கொஸ்டின்ல இருக்க அந்த நேம்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத படிச்சீங்கன்னா உங்களால 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஓஆர்எஸ் கண்டுபிடிச்சது யாரு அண்ட் இந்தியன் பீடியாட்ரிஷியன் நேம் திலீப் மஹலனபிஸ். அந்த மாதிரி பாக்ஸ் கொஸ்டின்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஹவு டு வி எக்ஸ்பிரஸ் கான்சென்ட்ரேஷன்? எப்படி கான்சென்ட்ரேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா, let us now explore the different ways to express the concentration of a solution and understand where and why each method is more suitable. இப்போ டிஃப்ரெண்ட் வேஸ்ல கான்சென்ட்ரேஷனை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒன்லி ஒன் மெத்தட்லாம் கிடையாது, நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு எங்க அண்ட் எதுக்கு வேர் அண்ட் வை ஈச் மெத்தட் இஸ் மோர் சூட்டபிள். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலுமே அது சில இடத்துல தான் அது சூட்டபிளா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்க எப்போ அதை யூஸ் பண்ணணும் அந்த மெத்தட்ஸ் டிஃப்ரெண்ட் வேஸ் டு எக்ஸ்பிரஸ் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் நம்ம பார்க்க போறோம். Collect some commercial packaged products and note down the information given for each item. ஒரு diagram figure 5.4ல கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். The figure 5.4 composition of some commercial packaged products: milk powder, glucose solution, vinegar. இப்போ அதுல வந்து சில டீடைல்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 5% விபாவி அசிட்டிக் ஆசிட். அப்போ இதுல 5% அசிட்டிக் ஆசிட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். குளுக்கோஸ் சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா ஐவி இன்ஃபியூஷன்ல 5% W/V இருக்கு. Each bottle 500 ml contains glucose 25 grams. 500 ml பாட்டில்ல 25 grams குளுக்கோஸ் இருக்கு. அதுல 5% W/V கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மில்க் பவுடர்ல எவ்வளோ ஃபேட் இருக்கு, சுகர் இருக்கு, ஃபைபர், ப்ரோட்டீன், சோடியம்னு 100 கிராம்னா அந்த ஃபேட், சுகர், ஃபைபர்னு டிஃப்ரெண்டா பிரிச்சிருக்காங்க. The concentration of a solution can be expressed in several ways, a common one being the percentage which we are discussing here. You will learn about the other methods in higher grades. ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, பட் பர்சன்டேஜ் மெத்தட் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு சொல்யூட் இந்த சால்வெண்ட்ல அந்த மாதிரி தான் நம்ம இங்க படிக்க போறோம். பட் அதர் மெத்தட்ஸும் இருக்கு, அதை நம்ம ஹையர் கிரேட்ஸ்ல தான் படிப்போம். The 3 main ways to express the concentration of solution in terms of percentage are given below. In terms of percentageல இந்த கான்சென்ட்ரேஷனை ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க. அதுலயும் 3 ways கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ். அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னா பர்சன்டேஜ் m/m. இங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இதுல W/V கொடுத்திருக்கு அண்ட் இங்க வந்து V/V கொடுத்திருக்கு. அதெல்லாம் என்னன்னு தெரியல, சோ அது நம்ம இப்ப பார்க்கலாம். Mass by mass percentage அப்படின்னா this method is commonly used to express the concentration of homogeneous mixture. ஒரு homogeneous mixtureல இருக்க கான்சென்ட்ரேஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்றாங்க. It tells us how many grams of solute are present in 100 grams of the total solution. இப்போ டோட்டல் சொல்யூஷன் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்ம ஒரு 100 கிராம் தான் எடுக்கிறோம். அப்ப அந்த 100 கிராம் ஆஃப் டோட்டல் சொல்யூஷன்ல எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கு. இங்க சால்வெண்ட் பத்தி பேசல, டோட்டல் சொல்யூஷன்ல எவ்வளோ சொல்யூட் இருக்கு அப்படின்ற ரெண்டுத்தோட வெயிட், அதாவது இன் கிராம்ஸ்ல 100 கிராம்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ல எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கு அப்படின்னு பாக்குறது தான் மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ். ஸோ மாஸ் ஆஃப் சொல்யூட் divided by mass of solution
into 100. into 100 ஏன் பண்றோம்? நமக்கு percentageல தெரியணும், அதனால into 100 பண்றோம். This method of expressing concentration is also used for heterogeneous mixtures such as milk powder and spice mixtures. இந்த மெத்தட் வந்து heterogeneous mixturesக்கும் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல homogeneous mixtures சொன்னோம் இல்லையா, இந்த மெத்தட் வந்து heterogeneous mixturesக்கும் கான்சென்ட்ரேஷன் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர், ஸ்பைஸ் மிக்சர்ஸ் இதெல்லாமே ஒரு heterogeneous mixtures. It is also used to label the composition of packaged foods, showing how much salt, sugar or protein is present in them. இப்போ பேக்கேஜ் ஃபுட்ஸில் இப்போ மில்க் பவுடரே பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ ஃபேட், சுகர், ஃபைபர் இருக்குன்னு. இந்த டோட்டல் 100 கிராம் பவுடரில் 26 கிராம் ஃபேட், 49 கிராம் சுகர், 15.5 கிராம் ப்ரோட்டீன், அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் ஃபுட்டில் எவ்வளோ காம்போசிஷன் ஆஃப் சால்ட், சுகர், ப்ரோட்டீன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 5.1 பார்க்கலாம். If 10 gram of salt is dissolved in 90 gram of water, ரெண்டுத்துலயும் மாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 90 gram of water and 10 gram of salt. Calculate the mass by mass percentage of this solution formed. இப்போ இதுல சொல்யூட் என்னது? salt. So mass of salt, அதாவது சொல்யூட் வந்து 10 gram and mass of water, வாட்டர்ங்கிறது solvent. So அந்த solventோட மாஸ் வந்து 90 gram. இப்போ mass by mass percentageோட ஃபார்முலா என்ன? mass of solute divided by mass of solution இல்லையா. ஆனா நமக்கு solute தெரியும், ஆனா solvent தான் நமக்கு தெரியும், சொல்யூஷன் தெரியாது. இப்போ சொல்யூஷனுங்கிறது என்ன? solute, solvent இது ரெண்டுமே சேர்ந்தது தான் சொல்யூஷன், கரெக்டா? இப்போ இது ரெண்டுத்தோட மாஸையும் நம்ம ஆட் பண்ணணும். solute and solvent ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு சொல்யூஷனோட மாஸ் கிடைச்சிடும். the total mass of solution வந்து mass of solute plus mass of solvent. இது ரெண்டுத்தோட மாஸும் நம்ம ஆட் பண்ணா மாஸ் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும். 10 plus 90 100 கிராம். இப்போ மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ? 10 கிராம் அண்ட் மாஸ் ஆஃப் சொல்யூஷன் 100 கிராம் இன்டூ 100 பர்சன்டேஜ்ல மாற்ற போறோம். இப்போ 100 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் இஸ் 10%. 10% மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் இல்லையா, அதனால m பார் mனு போடுறோம். இப்போ மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ், மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குன்னு சொன்னா இது வந்து மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். இந்த எக்ஸாம்பிள்ல v பை வின்னு கொடுத்துருக்கு, மேல w பை வின்னு கொடுத்துருந்தது. ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இங்க பார்க்கலாம். திஸ் மெத்தட் இஸ் யூஸ்ட் வேர் மெஷரிங் த வால்யூம் ஆஃப் லிக்விட் இஸ் ஈஸியர் தேன் weighing it. இப்போ லிக்விடை வந்து ஒரு கிராம சொல்றதை விட அதோட வால்யூம், லிட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்றது வந்து ஈஸியா இருக்கும் இல்லையா, அதனால இந்த மெத்தட்ல மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ், அந்த லிக்விட வால்யூமாவே வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், in medicines and laboratories a common example is 5% glucose solution. இப்போ மெடிக்கல்ல பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் சொல்யூஷன் வந்து 5% இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு காமன் எக்ஸாம்பிள். இட் tells us how many grams of the solute is present in 100 milliliters of solution. அதுல இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா 100 milliliters of solutionல எவ்வளோ grams of solute இருக்கு. ஸோ சொல்யூட்டை வந்து கிராம்ஸ்ல தான் சொல்லுவோம், அண்ட் அந்த டோட்டல் சொல்யூஷனை வந்து வால்யூம், அதாவது லிட்டர்ஸ்ல, இங்க வந்து மில்லி லிட்டர் எடுத்திருக்கோம். ஸோ 100 milliliters of solutionல எவ்வளோ grams of solute இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து மாஸ் பை வால்யூம்னு சொல்லலாம், இல்லைன்னா w பார் v அந்த மாதிரியும் எழுதலாம். அதாவது டபிள்யூங்கிறது ஒன்றும் இல்லை, வெயிட் தான், மாஸ் இல்லைன்னா வெயிட்னு சொல்லலாம் இல்லையா, அதுதான் m பார் v இல்லைன்னா w பார் vன்னு சொல்லலாம். மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? மாஸ் ஆஃப் சொல்யூட், சொல்யூட் வந்து மாஸ்ல தான் எழுதுவோம், பட் சொல்யூஷன் வந்து வால்யூம்ல எழுதுவோம். ஸோ டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், இது வந்து பர்சன்டேஜ் தானே கண்டுபிடிக்கிறோம், அதனால இன்டூ 100. ஸோ மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ், மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். If 5 gram of glucose is dissolved in water to make 100 ml of solution, ஒரு 100 ml சொல்யூஷன்ல 5 grams of glucose, இதுல பாத்தீங்கன்னா சொல்யூட் வந்து குளுக்கோஸ், அது வந்து கிராம்ல கொடுத்துருக்காங்க மாஸ், அண்ட் சொல்யூஷன் வந்து 100 ml, ஸோ அது வந்து வால்யூம்ல கொடுத்துருக்காங்க. Calculate its concentration in mass by volume percentage. மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ்ல அதோட கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. கான்சென்ட்ரேஷன்னா how much amount of solute is
present in a solution. இப்போ mass of glucose அதாவது solute வந்து 5 gram, mass of solution வந்து 100 ml. இப்போ mass by volume percentage எவ்வளோ அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம். mass of solute 5 gram divided by volume of solution 100 ml into 100 percentage சொல்றதுனால into 100 பண்றோம். answer is 5%. mass by volume m by vங்கிற போடணும். நம்ம கிராம்ல சொல்றதுக்கும் வால்யூம்ல சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நம்ம மாஸ் பை மாஸ்ல சொல்றோமா மாஸ் பை வால்யூம்ல சொல்றோமா அந்த குவான்டிட்டியா அப்படிங்கறத கண்டிப்பா அதை போடணும். கடைசியா வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ். இங்க சொல்யூட் அண்ட் சொல்யூஷன் ரெண்டுமே வந்து வால்யூம்ல தான் அந்த குவான்டிட்டியை சொல்றாங்க. அந்த மெத்தட் இஸ் யூஸ்ட் when two miscible liquids. இப்போ போன எக்ஸாம்பிள்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு சாலிடா இருக்கும் ஒரு பவுடர் மாதிரி, இன்னொன்னு வந்து லிக்விடா இருக்கும். அதனால ஒன்னு மாஸ் அண்ட் இன்னொன்னு வால்யூம்ல சொன்னோம். இல்லைன்னா அந்த லிக்விடுமே கூட நம்ம கிராம்ஸ் வெயிட் பண்ணி சொல்லலாம் மாஸ் பை மாஸ்ன்னு. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல ரெண்டுமே லிக்விட்ஸ். அப்போ ரெண்டுமே லிக்விட்ஸ்ங்கிறப்போ நம்ம வால்யூமே யூஸ் பண்ணலாம் இல்லையா? அதனால when two miscible liquids are mixed, ரெண்டு லிக்விட்ஸ் ரெண்டுமே ஒன்னுத்துக்குள்ள ஒன்னு கலந்துரும். அப்போ அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ல அது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்ஃப்யூம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், வினிகர், இது எல்லாமே ஒரு டூ மிசிபிள் லிக்விட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த கேஸ்ல ரெண்டுத்தையுமே நம்ம வால்யூம்ல மெஷர் பண்ண முடியும். அதனால நம்ம வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் யூஸ் பண்றோம். அது எப்படி சொல்லுவோம்னா V bar Vன்னு சொல்லுவோம். tells us how many milliliters of the solute. ஏன்னா சொல்யூட்டுமே ஒரு லிக்விட் தான், அதனால அதுவுமே மில்லிலிட்டர்ஸ்ல சொல்றாங்க. இட்ஸ் present in 100 milliliters of the solution. ரெண்டுமே லிக்விடா இருக்கிறதுனால ரெண்டுமே மில்லிலிட்டர்ஸ்ல சொல்றாங்க. 100 மில்லிலிட்டர்ஸ்ல எவ்வளோ மில்லிலிட்டர் சொல்யூட் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ். வால்யூம் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100. எக்ஸாம்பிள் 5.3. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். If 1 ml of liquid pesticide is mixed with a sufficient amount of water to form 100 ml of a pesticide spray for rice crop, calculate its volume by volume percentage. Pesticide spray வந்து 100 ml, அப்போ solution வந்து 100 ml. and pesticide எவ்வளோ 1 ml, அதுதான் வந்து solute. அதுவுமே ஒரு liquid pesticideங்கிறதுனால வால்யூம்ல கொடுத்துருக்காங்க 1 ml. so 1 ml of pesticide liquid அதுதான் solute divided by volume of solution எவ்வளோ 100 ml. so divided by 100 into 100. 100 cancel ஆயிட்டு 1 மட்டும் தான் இருக்கும். so 1% volume by volume தான் answer. threads of curiosity. a saline drip in hospitals is usually 0.9% mass by volume sodium chloride in water. ஒரு வாட்டர்ல 0.9% அதாவது மாஸ் பை வால்யூம்ல சொல்றாங்க சோடியம் குளோரைட் வந்து அந்த வாட்டர்ல இருக்கும். சலைன் ட்ரிப்ல 0.9% சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட்னா என்ன? காமன் சால்ட். அது வந்து வாட்டர்ல இருக்கும் அப்படின்னு அந்த கான்சென்ட்ரேஷனை வந்து சொல்றாங்க. அந்த சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷனை இன் மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ்ல சொல்றாங்க. that means 0.9 gram of salt in 100 ml solution. அப்படின்னா 0.9% மாஸ் பை வால்யூம்னா அது என்ன அர்த்தம்னா 0.9 கிராம் ஆஃப் சால்ட் வந்து 100 ml சொல்யூஷன்ல கலந்துருக்காங்க. அதுதான் மாஸ் பை வால்யூம் பர்சன்ட்ல சொல்லணும்னா 0.9% மாஸ் பை வால்யூம். 0.9% saline solution is safe for blood and replaces lost fluids in the body. ஏன்னா அந்த amount of saline solution 0.9% இருக்கிறதுலாம் சேஃப். நம்ம பிளட்ல கலந்தாலுமே அது வந்து ஒரு சேஃபான அமௌண்டா இருக்கு ஃபார் ரீப்ளேசஸ் லாஸ்ட் ஃப்ளூயிட்ஸ் இன் த பாடி. நம்ம பாடியில இருக்க அந்த லாஸ்ட் ஃப்ளூயிட்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அது ஒரு பெர்ஃபெக்ட் பர்சன்டேஜ் ஆஃப் saline சொல்யூஷன். நோட், காமன்லி யூஸ்ட் யூனிட் இன் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ். இப்போ காமனா எது யூஸ் பண்றாங்கன்னா வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ் தான் காமனா யூஸ் பண்றாங்க இண்டஸ்ட்ரியில. as weight and mass are generally used interchangeably, numerically both percentage mass by mass and percentage weight by weight are equal to each other. mass by mass னு சொன்னாலும் சரி weight by weight னு சொன்னாலும் சரி ரெண்டுமே நியூமரிக்கலா ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து காமனா இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாஸ் அண்ட் பாண்டர்ல 3 questions கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ணலாம். Pause and ponderல first question. A common talcum powder contains 4% mass by mass zinc oxide which acts as an antiseptic. ஒரு டால்கம் பவுடர் வந்து ஆன்டிசெப்டிக்கா யூஸ் பண்றாங்க. அதுல எவ்வளோ ஜிங்க் ஆக்சைடு இருக்குன்னா 4% ஜிங்க் ஆக்சைடு இருக்கு மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ்ல சொல்லியிருக்காங்க.
How much zinc oxide is present in 300 gram of talcum powder? அப்போ இது வந்து நார்மலா டால்கம் பவுடர்ல இவ்வளவு பெர்சென்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ 300 கிராம் ஆஃப் டால்கம் பவுடர்ல எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப், ஏன்னா இங்க மாஸ் பை மாஸ் இல்லையா, இப்போ எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ஜிங்க் ஆக்சைடு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த டால்கம் பவுடருங்கிறது என்னது, இந்த ஜிங்க் ஆக்சைடு பிளஸ் அது கூட ஏதாவது ஒரு சால்வெண்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுதான் வந்து ஜிங்க் ஆக்சைடுங்கிறது சொல்யூட். அந்த சொல்யூஷன்ல சால்வெண்ட் இருக்கும் சொல்யூட் இருக்கும் இல்லையா, இப்போ அந்த சொல்யூட்டோட பெர்சென்ட் வந்து 4%. இங்க சால்வெண்ட் பத்தி பேசல. அண்ட் அந்த டோட்டல் சொல்யூஷன் தான் இங்க டால்கம் பவுடர். இப்போ இங்க 300 கிராம் என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன கேக்குறாங்கன்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் கேக்குறாங்க. இப்போ நமக்கு மாஸ் பை மாஸ் பெர்சென்டேஜ் ஃபார்முலா தெரியும் இல்லையா, எப்படி கண்டுபிடிப்போம், மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100. இதுல மாஸ் பை மாஸ் பெர்சென்டேஜ் எவ்வளோ, 4% கொடுத்துருக்காங்க. ஸோ 4 அண்ட் மாஸ் ஆஃப் சொல்யூஷனுங்கிறது இங்க சொல்யூஷன் வந்து டால்கம் பவுடர் அண்ட் 300 கிராம்ஸ்க்கு தான் அங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க இல்லையா, அதனால 300. அண்ட் அந்த 300 கிராம்ஸ்ல எவ்வளோ சொல்யூட் இருக்கும், இந்த மாஸ் பெர்சன்டேஜ் வந்து 4% இருந்ததுன்னா அப்போ இந்த 300 கிராமுக்கு எவ்வளவு சொல்யூட் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இது மட்டும் தானே நமக்கு தெரியல, ஸோ இதை ஒன் சைடு வச்சுக்கலாம். இப்போ மற்றதெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போகணும். 4 இங்க இருக்கா, அந்த 300 இந்த சைடு போச்சுன்னா 4 இன்டூ 300 ஆகும். அண்ட் இந்த 100 மல்டிபிகேஷன்ல இருக்கு. இப்போ லெஃப்ட் சைட் போச்சுன்னா டிவைட் பை 100ல வரும். ஸோ 4 இன்டூ 300 டிவைட் பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஜிங்க் ஆக்சைடு. ஜிங்க் ஆக்சைடு தான் இந்த மாஸ் ஆஃப் சொல்யூட். இப்போ இதை வந்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 100 300 0 கேன்சல் ஆயிட்டு 4 3s are வரும், 4 3s are 12. இப்போ 12 grams of zinc oxide is present in 300 grams of talcum powder. இப்போ நார்மலா நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ்ல சொல்யூஷனோட மாஸ் கொடுத்துருவாங்க, பெர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். இங்க மாஸ் பை மாஸ் பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு மாஸ் ஆஃப் சொல்யூஷனும் கொடுத்துட்டாங்க, மாஸ் ஆஃப் சொல்யூட் கேக்குறாங்க. ஸோ அந்த வேல்யூஸ் தான் எக்ஸாக்டா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணாவே எது நமக்கு தெரியாதோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Second question, your mother gives a bottle of orange juice concentrate to mix with water. ஒரு பாட்டில் ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ் கான்சென்ட்ரேட், அதாவது அந்த வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு லிக்விட் இருக்கும், அதை வாட்டர்ல மிக்ஸ் பண்ணா நமக்கு ஆரஞ்ச் ஜூஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் மேக் பண்ண சொல்றாங்க. She asks you to mix 2 tablespoons of concentrate with water in glass tumbler. அதுக்கு வந்து 2 tablespoons ஆஃப் அந்த லிக்விட் எடுத்துட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் டம்ளர்ல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. If each tablespoon measures 15 ml and you make 150 ml of juice per person, அதுல ஒரு ஸ்பூனோட வால்யூம் எவ்வளோனா 15 ml. ஸோ ஸ்பூன்னு சொன்னா அது கிராம்ஸ்ல வால்யூம்ஸ்ல சொன்னாதானே நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதனால ஒரு ஸ்பூனோட வால்யூம் வந்து 15 ml சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு பர்சனுக்கு 150 ml ஆஃப் ஜூஸ் வந்து சர்வ் பண்ணணும். வாட் இஸ் த பெர்சன்டேஜ் வால்யூம் பை வால்யூம் ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ் கான்சென்ட்ரேட் இன் த மிக்ஸ்சர் யூ ப்ரிப்பேர்ட்? இப்போ இங்க வந்து வால்யூம் பை வால்யூம் பெர்சன்டேஜ் கேக்குறாங்க. அந்த 150 ml ஆஃப் ஜூஸ், அந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் தான் ஒரு பர்சனுக்கு இல்லையா, அதுதான் 150 ml ஆஃப் ஜூஸ் பர் பர்சன் சொல்லிட்டாங்க. இப்போ இதுதான் அந்த சொல்யூஷன், வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். அண்ட் அதுல சொல்யூட் எவ்வளோனா அந்த 2 tablespoons ஆஃப் அந்த லிக்விட் ஆரஞ்ச் ஜூஸ் கான்சென்ட்ரேட். இப்போ அது வந்து ஸ்பூன்ல கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதை வந்து நம்ம வால்யூம்ல எழுதணும். அதுல 1 ஸ்பூன் வந்து 15 ml தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது, 2 ஸ்பூன்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 2 tablespoonsனா எவ்வளவு ml இருக்கும், எவ்வளவு வால்யூம்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 into 15 பண்ணணும். அப்போ 30 ml வரும். ஸோ அந்த சொல்யூட் இந்த ஆரஞ்ச் ஜூஸ் கான்சென்ட்ரேட் எவ்வளோனா 30 ml இருக்கு. அண்ட் நம்மளோட அந்த சொல்யூஷன் அவுட்கம் எவ்வளவு வரணும், அந்த ஆரஞ்ச் ஜூஸ் எவ்வளவு வரணும் அப்படின்னா 150 ml ஆஃப் ஜூஸ் வரணும். அப்போ அது எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் வந்து இந்த சொல்யூஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம வால்யூம் பை வால்யூம் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். அது ஃபார்முலா தெரியும்ல, மாஸ் பை மாஸ் பெர்சன்டேஜ் மாதிரி தான் இதுவுமே, ஜஸ்ட் வால்யூம் பை வால்யூம் அவ்வளவுதான். இப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100. வால்யூம் ஆஃப் சொல்யூட் வந்து 30 ml பார்த்தோம். ஸோ 30, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து 150 ml கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 150 இன்டூ 100. இப்போ இதை வந்து நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 1 5 இப்போ 1/5 இன்டூ 100 வரும். இதுவுமே கேன்சல் ஆச்சுன்னா 20. So 20% வரும். The concentration of the orange juice is 20% volume by volume. Third question, vinegar used as a food preservative and additive contains 5% volume by volume acetic acid. இப்போ வினிகர்ங்கிறது ஒரு அசிட்டிக் ஆசிட், ஆனா அது வந்து ஃபுல்லா ஒரு அசிட்டிக் ஆசிட் கிடையாது, அதுல 5% தான் அசிட்டிக் ஆசிட் இருக்கு.
Glacial acetic acid is a liquid that is 100% acidic acid. So 100% acidic acid என்னன்னு சொல்லுவாங்கன்னா glacial acetic acidனு சொல்லுவாங்க. If you want to make vinegar from glacial acetic acid, how would you proceed? இந்த glacial acetic acid உங்ககிட்ட இருக்கு, அதுல இருந்து நம்ம வினிகரை கிரியேட் பண்ணணும். அப்போ எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த glacial acetic acid நம்ம வாட்டர்ல கலக்கணும். இப்போ எவ்வளவு கலக்கணும் அப்படிங்கறத இந்த 5% வந்து சொல்லும். 5%ங்கிறது என்னது, 100ல 100 பார்ட்ஸ்ல டோட்டலா 5 பார்ட்ஸ் வந்து வினிகரா இருக்கும். இந்த சொல்யூஷன் வந்து 100 mlனா 5 ml வந்து சொல்யூட்டா இருக்கும். அப்போதான் நமக்கு என்ன கிடைக்கும், இன்டூ 100 பண்ணீங்கன்னா இந்த வால்யூம் பர்சன்ட் வந்து 100 கேன்சல் ஆயிட்டு 5% வருதா வால்யூம் பர்சன்ட். அப்போ இந்த டோட்டல் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் என்னவா இருக்கும், 100 இருக்கணும். அண்ட் வால்யூம் ஆஃப் சொல்யூட் வந்து 5 இருக்கணும். அப்பதான் நமக்கு 5% அசிட்டிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும் வினிகர்ல. இப்போ இதுல இருந்து நமக்கு சொல்யூஷன் எவ்வளவு இருக்கு, 100 ml சொல்யூஷன், 5 ml சொல்யூட், அதாவது வினிகர். இப்போ சொல்யூஷன்ங்கிறது என்ன, சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் தானே. இப்போ சொல்யூஷன் 100 ml வரணும்னா அதுல 5 ml சொல்யூட் போட்டா மீதி இருக்கிறது எவ்வளோ, 100 mlல 5 ml சொல்யூட், அப்ப மீதி இருக்கிறது 95 ml. 100 மைனஸ் 5 எவ்வளோ, 95 இல்லையா. அப்போ 95 ml வந்து சால்வெண்ட், தட் இஸ் இங்க வந்து வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ 95 ml சால்வெண்ட் அண்ட் 5 ml வந்து சொல்யூட், அதாவது அசிட்டிக் ஆசிட், glacial acetic acid. ஏன்னா அது வந்து 100% அசிட்டிக் ஆசிட் இல்லையா. அதனால இந்த glacial acetic acid 5 ml வாட்டர் வந்து 95 ml போட்டு கலந்தா நமக்கு 100 ml வினிகர் கிடைக்கும். இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னா, glacial acetic acidல இருந்து வினிகர் வர வைக்கணும். அப்படி பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், 95 ml வாட்டர் எடுத்துப்போம், glacial acetic acid எடுத்துப்போம், அது ரெண்டுத்தையும் கலந்தா நமக்கு 100 ml வினிகர் கிடைச்சிரும். எப்பவுமே ஆசிட் கூட வாட்டர் ஆட் பண்ணும் போது ஸ்லோவா தான் ஆட் பண்ணணும், இல்லைன்னா அங்க ஒரு ஹீட் ஜெனரேஷன் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பிளாஸ்ட் ஆகுற மாதிரி சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ரியலிஸ்டிக்கா நம்ம நிஜமாலே ஆட் பண்றோம் அப்படின்னா அந்த டைம்ல ஒரு சேஃப்டி மெஷர்ஸா சொல்றது. இங்க நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், அந்த 5%ங்கிறத வச்சு நம்ம பர்சன்ட் எப்படி எழுதுவோம், 5/100ன்னு எழுதுவோம் இல்லையா. இப்போ அந்த 100 பார்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ல 5 பார்ட்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்கு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வச்சுதான் நம்ம அந்த சொல்யூட் இவ்வளோ, சொல்யூஷன் இவ்வளோ, அப்போ சால்வெண்ட் இவ்வளோ 95 ml இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 5.2.3 சாலிபிலிட்டி ஆஃப் சப்ஸ்டன்சஸ் பற்றி படிக்கலாம். இந்த சாப்டரோட மற்ற டாபிக்ஸோட வீடியோஸ்லாம் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி மற்ற வீடியோஸை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.